திண்டுக்கல் புதிய பேருந்து நிலையம் அமைவதற்கான இடத்தை மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி திண்டுக்கல் கிழக்கு, மேற்கு மற்றும் மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தீர்மான நகல்களை தமிழக முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட உள்ளதாகவும், இதனை மீறி பேருந்து நிலையம் அமைக்கும் பட்சத்தில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திண்டுக்கல் மாநகராட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர மாவட்ட தலைவர் மணிகண்டன் தலைமை வகித்தார். மாவட்ட தலைவர்கள் பாலசுப்ரமணி, சாமிநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் மாநகர தலைவர் மணிகண்டன் பேசும்பொழுது, திண்டுக்கல் மாநகராட்சி சார்பாக ரூபாய் 65 கோடி செலவில் புதிதாக திண்டுக்கல் பேருந்து நிலையம் கட்டப்படுவதற்கு அறிவிக்கப்பட்டது. அதற்கு இடம் தேர்வும் செய்யப்பட்டதாக மாநகராட்சி அறிவித்தது. தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இடம் முழுக்க முழுக்க சுற்றுச்சூழல் கட்டடங்கள் கட்டுவதற்கோ குடிதண்ணீருக்கோ உகந்த பகுதி அல்ல, மக்கள் வாழ்வதற்கான அற்ற பகுதியாகும். மயானம் போன்ற பகுதியில் ஒரு சிலர் ஆதாயத்திற்காக இந்த இடத்தை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதை தமிழக அரசு கருத்தில் கொண்டு விசாரித்து இந்த இடத்தை தேர்வு செய்யாமல் மாற்று இடத்தில் அமைய வேண்டும். இதனை செய்ய தவறும் பட்சத்தில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் மாணிக் தாகூரை அணுகி தமிழக முதலமைச்சரை சந்தித்து இது தொடர்பான மனுவை வழங்க உள்ளோம். எனவே புதிய பேருந்து நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆட்சியாளர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கேட்கின்றேன், அந்த ஆட்சியாளர்களை பார்த்து கேட்கின்றேன், அந்த பகுதி என்பது புல் புண்டு கூட முளைக்காத அந்த பகுதியை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? உங்களுடைய வீடுகளை நீங்கள் கட்டுவீர்களா? நீங்கள் அந்த பகுதியில் பேருந்து நிலையத்தை கொண்டு வரும் என்று கங்கண கட்டி துடித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர்களே, நீங்கள் அந்த பகுதியிலே உங்கள் வீடுகளை அமைத்து உங்கள் பிள்ளைக்குட்டியை வளர்ப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? கேட்டால் பதில் சொல்றாங்க, அங்கே மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று. ஆமா, இருக்கிறார்கள். அவர்கள் அந்த சூழ்நிலைக்கு தந்தாப்பல தன்னை மாற்றி கொண்டார்கள். பல ஆண்டு காலமாக அந்த பகுதியிலே இருந்து தன்னை வேற வழி இல்லாமல் அந்த பகுதியிலே மாற்றிக் கொண்டார்கள். புதிதாக அமைய